அவங்க வீடு இது. ஆக்சுவலாக அது 3 அடி உயரந்தான் இருக்கும் அந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள அண்ணன் கூப்பிட்டு போயிருந்தார். அண்ணன் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய நண்பர். அவர் எப்போ வந்தாலும் அவர் என் கூட நல்லா பேசுவார். அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நாங்கள் போகலாம் வாங்கண்ணா. ஆமாம், இதில் எங்கிட்டு போகிறது? போக முடியாதுங்க. அப்படியா? இதுக்குள்ளே போகணுமா? போக முடியாது. பசுமை வீடு அப்படி இப்படின்னு நிறைய கவர்மெண்ட் வந்து எத்தனையோ சலுகைகளை கொடுக்குறாங்க. ஆனால் நியாயப்படி பார்த்தா இந்த மக்களுக்கு தான் அது வந்து சேரணும். ஆனால் இங்கெல்லாம் வந்து சேர்றது கிடையாது. பாருங்கள், இந்த வீட்டுக்குள்ள எப்படி போகிறதுன்னு எனக்கும் தெரியல. போக முடியாது. அந்த அளவுக்கு காற்று அடிக்கியே, அது அப்படி போட்டுக்கணுங்க. இது கதவு, அவருடைய வீட்டு கதவு. இந்த கதவை எடுத்துட்டு இதுக்குள்ள போகணும். இதுக்குள்ள எப்படி போகிறது? போய் பார்க்கலாமா? போக முடியாதுங்க. போய் பார்ப்போமே. போக முடியாதுங்க. சரி. ஐயோ, போக முடியாதுங்க. போக முடியாதுங்க. போக முடியாதுங்க. இது இவ்வளோதான் வீடு. மொத்தம் என்ன, ஒரு இங்கிட்டு ஒரு 6 அடி, அங்கிட்டு ஒரு 3 அடி இருக்கும். அவ்வளோதான் மொத்த வீடு. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எது பண்ணாலும் இதுக்குள்ள தான் தங்கணும். நீங்கள் உங்கள் மனைவியும் இருக்கீங்களா? நாங்கள் 2 பேர் தானுங்க. 2 பேர் இதுக்குள்ள தான் தூங்குவாங்க. யோசிச்சு பார்த்துக்கோங்க. என்ன விட முடியும்? ஆமாம், அரசெல்லாம் இவங்களுக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லது. பாவம், என்னால் உள்ள உட்காரவே முடியல. உட்கார முடியாது. சரி, வெளியே வருவோமா? வாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வர முடியும். நீ விலங்கு மாதிரி வர வச்சிட்டாங்களே. கொஞ்சம் காத்தாட்டிங்க வந்து இப்போ போயிடமா இருந்துச்சுன்னா வந்து அப்படியே தூக்கி வீசிடுது. ஐயோ, தூக்கி வீசிடுது. அதே பார்த்து போட்டு தான் நாங்கள் இப்படி உள்ள போய் என்னால் உட்காரவே முடியல. அது எங்கேயும் உட்கார முடியாதுங்க.